இறைவனை வணங்கி எஸ்எஸ் டாக்ஸ் ஹேல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்க. செல்ஃப் ஹீலிங் ஜேர்னிக்குள்ளே நுழையறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, தயாராக இருக்க வேண்டிய 15 விஷயங்கள் இருக்குது. அந்த 15ஐயும் 3 பாகங்களாக பிரிச்சிருக்கேன். அதில் முதல் பாகத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது அடிப்படை தகுதிகள், தேவைகள், இல்லைன்னா ஒரு மெஷர்மெண்ட் லைன்னு கூட சொல்லலாம். அதாவது இப்போ உள்ள நம்மளோட கரண்ட் ஸ்டேட்டை பற்றி நம்மளே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ பாகம் 1ஓட முதலாவது, உங்களோட நேரத்தை கண்டறியுங்கள். ஐடென்டிஃபை யோர் டைம். அதாவது நீங்கள் எந்த டைமில் ஒரு நாளைக்கு எந்திரிக்கிறீங்க, தூங்குறீங்க, என்ன ஃபுட் சாப்பிட்றீங்க, எத்தனை மணிக்கு சாப்பிட்றீங்க, எவ்வளோ நேரம் வீட்டு வேலைகளுக்காக ஒதுக்குறீங்க, எவ்வளோ நேரம் மொபைல், டிவி, லேப்டாப்புங்கிற ஸ்க்ரீன் டைமுக்கு கொடுக்குறீங்க, அண்ட் எவ்வளோ நேரம் நீங்கள் ஓய்வு எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட இப்போ உள்ள டே டு டே லைஃப்பை ஒரு 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் நீங்களே அப்சர்வ் பண்ணி ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், உங்களோட தற்போதைய உடல்நிலை, கரண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த். உங்களோட தற்போதைய உடல்நல கோளாறுகள், இல்லை உங்களோட வெயிட்டாக இருக்கலாம், இல்லை உங்களோட லேட்டஸ்ட் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ், ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை உங்களோட ஸ்லீப்லெஸ்னஸ் இருக்குல்ல, சரியாக தூக்கம் வராமல் இருக்கலாம். அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை எல்லாத்தையும் முதல்ல நோட் பண்ணி வச்சுட்டு, அது ரிலேட்டடான உங்ககிட்ட இருக்கிற ரிப்போர்ட்ஸோட டேட்டாவை எல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. மூணாவது விஷயம், அமௌண்ட், ஃபினான்ஷியல் ஸ்டேட். இது எதுக்காகனா, உங்களோட செல்ஃப் கேருக்காக உங்களால் ஏதாவது அமௌண்ட் செலவிட முடியும். அதாவது இப்போ ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், வெஜிடபிள் சாப்பிடணுன்னு ஏதாவது டயட் சப்போஸ் சஜஸ்ட் பண்ணால் உங்களால் செலவு பண்ண முடியுமா? கண்டிப்பாக இது வேணுங்கிறது கிடையாது. இன்கேஸ் முடியுங்கிற பட்சத்தில் உங்களால் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியும், ஒரு 100 500 1000 அப்படின்னு எவ்வளோ தோணுதோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு அமௌண்ட்லாம் செலவு பண்ணாமல் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்னா கண்டிப்பாக அது உங்கள் சாய்ஸ் தான். அது கட்டாயம் கிடையாது. ஆனால் உங்களால் முடியுங்கிற பட்சத்தில் அந்த அமௌண்ட்டை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நாலாவது விஷயம், கால நிர்ணயம், டைம் பீரியட். இப்போ ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம நகர்றோம். ஸோ அதுக்காக சில ஹெல்தி ஹேபிட்ஸை நம்மளோட டெய்லி ரொட்டீனில் கொண்டு வரணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா, அதை ஒரு நாள் 2 நாள் செஞ்சுட்டு அப்படியே விடக்கூடாது. அப்படின்னா நம்மளுக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காது. ஸோ நம்மளை அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக முதல்ல நம்ம ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது எதுக்காகனா, சப்போஸ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, முதல்ல நான் ஒரு 15 நாள் ஃபாலோ பண்ணி பார்க்குறேன்னு ஒரு டைம்லைன் செட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 15 நாளில் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச ரிசல்ட் வராது. ஆனால் நாள்லேருந்து அந்த 15 நாள் கழித்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு முன்னேற்றம் தெரியும். அதுவே நம்மளுக்கு ஃபர்தராக இந்த ஹேபிட்டெல்லாம் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால நம்மளோட செல்ஃப் மோட்டிவேஷனுக்காக முதல்ல ஒரு டைம் பீரியடை செட் பண்ணுங்க. அது 1 வாரமாக இருக்கலாம், 15 நாளாக இருக்கலாம், 1 மாதமாக இருக்கலாம், இல்லை நான் ஒரு 3 மாதம் ஃபாலோ பண்ணி பார்க்குறேன். ஏன்னா எந்த ஒரு ஹேபிட்டாக இருந்தாலும் கொஞ்சம் வாரம் நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்மளாலே அதை ரெகக்னைஸ் பண்ண முடியும்னு உங்களுக்கு எவ்வளோ நாள் தோணுதோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக பாகம் 1ஓட 5வது விஷயம், கோல் செட். ஒரு குறிக்கோள், ஒரு இலக்கு நீங்கள் செட் பண்ணணும். அதாவது உங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் கூட ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி தான் ஃபஸ்ட்டு நம்ம நகர போகிறோம். அப்போ தான் நம்மளே அதை சரியாக பண்ணுறோமா இல்லையா, அதில் முன்னேற்றம் இருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்களுக்கு பிபி, கொலஸ்ட்ரால், ஆங்ஸைட்டி இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்தால் கூட ஏதாவது ஒரு விஷயத்த முதல்ல உங்கள் கோலாக செட் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ண அந்த டைம் பீரியடுக்கு முதல்ல நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது அண்ட் என்ன செய்ய போகிறோங்கிற கிளாரிட்டியை கொண்டு வரதுக்கான முதல் ஸ்டெப்ஸ் தான்.
கண்டிப்பாக ஒரு நோட் போட்டு இந்த 5 விஷயத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அது மூளையிலையும் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுற எஃபெக்ட் வந்து கொடுக்கும். இப்போ உங்களுக்கு என்ன பண்ண போகிறோங்கிற கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதே கிளாரிட்டியோட பாகம் 2 வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இன்றைக்கான கோட்: இந்த உலகங்கிறது எப்பொழுதும் பேலன்ஸாக தன்னை வச்சுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருக்கும். இரவுன்னு இருந்தால் பகல் இருக்கும், கெட்டதுன்னு இருந்தால் நல்லது இருக்கும், நெகட்டிவிட்டி இருந்தால் கண்டிப்பாக பாசிட்டிவிட்டி இருக்கும். அதனால நல்லதை அள்ளுங்க, மற்றதை தள்ளுங்க. நன்றி, வணக்கம்.